வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஐஸ் த ஹாரர் கேம். அதுதான் கைஸ் விளையாட போகிறோம். இன்றைக்கி எல்லாமே எங்கள் அக்கா தான் விளையாட போகிறாங்க. ஸோ தம்பிக்கு இந்த கேம் பற்றி தெரியாது கைஸ். ஆமாம் கைஸ், அது ஈஸியான கேம் தான். சாப்டர் 1 கைஸ் நம்ம விளையாட போகிறது. அப்போ ஈஸியான கேம் தான். ஆனால் இது இந்த பேய்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது, நம்மளால் ஓடவும் முடியாது இந்த கேமில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மின்னும் கைஸ். அது வந்து எதாவது திறந்து பார்த்திங்கன்னா பை இருக்கலாம், ஏதாச்சும் திங்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம 20 பை கண்டுபிடிக்கணும் கைஸ். நம்ம ஏற்கனவே 2 எடுத்தாச்சு. ஆமாம், அப்படியே இந்த மாதிரி அந்த ஐஸ் சிம்பிள் போட்டுருக்க இடம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்கே பேய் வருது நம்மளால் பார்த்துக்க முடியும். வெளியே போகலாம். இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ரூமு. நம்ம இருக்கிற ரூமு பார்த்துக்கோங்க. நெருப்பெரியும் ஏதாச்சும் இருக்கா, கண் இருக்கான்னு பார்க்கணும். கண் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கைஸ், அது வந்து நம்ம பேய் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெளியே ஒரு கண் இருந்துச்சு, விட்டுட்டே வந்துட்டோம். இப்போ இங்கே 2 பேய் ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். ஆனால் ஒரு ரூமை கண்டே படிக்க முடியாது. இந்த பேய் வேறு பின்னாடியே கத்திக்கிட்டே வரும் கைஸ். இதில் வந்து ரன்னுங்கிற ஆப்ஷனே இல்லை. எப்படியே ஜாஸ்டிக் வச்சு நோத்திட்டே போக வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் இல்லை டேஸ்லாம் கிடையாது கைஸ், ஒரே நல்லா முடிச்சுவாங்க. ஸோ இன்னொரு ரூம் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி லைட் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம த்ரில்லர் கேம் கைஸ். செம்மையாக பிரைட்னஸ் அதிகம் வச்சுக்கலாம். ஆமாம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப பை எடுத்தாச்சு. இந்த ஒன்று கொடுத்துருவாங்க, அதுதான் எதுக்குமே தெரியல. இதெல்லாம் எக்ஸ்பிளேஷனாக கொடுக்க முடியாங்க. போகலாம் போகலாம். போகிறாங்க. எப்படியும் எரிச்சலாவது காய்ஸ். திரும்பி விளாட்லாம். இந்த ஆடு வேறு ஒன்று வந்துடுது காய்ஸ். இதுதான் நெட் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. சரி மக்களே, அவர் தோற்று போனால திரும்பி விளாட்ற மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்கள், திரும்பி 0லேருந்து பார்க்கணும். சரி தேடு லைஃப் இருக்காது, முன்னாடியே சொல்லியாச்சு கைஸ். இவங்க பையெல்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில டைம் வந்து எப்போ விளாண்டாலும் ஒரே மாதிரிலாம் பை இருக்காது கைஸ். ஓ, எப்படி தான் இப்படிலாம் விளாட்றியோ. இது ஈஸியான கேம் தான். இப்பெல்லாம் மொட்டை சொட்டைக்கே இப்படின்னா என்ன பேய். ஸோ கைஸ், இங்கே ஒரு கண் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இது அழுத்துனீங்கன்னா நீங்கள் பேய் எங்கே வருதுன்னு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதுவும் இல்லை, கண்கள் கொடுக்கல. ஸோ அதனால் அடுத்து இந்த ரூமுக்கு போயிடலாம். இங்கே ஒரு கண் இருக்குது பாருங்க கைஸ். கண்ணுக்கு எடுத்து கொடுத்துக்கோ. சூப்பர். அப்புறம் பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட எதுவும் இல்லை. மோட்டிவேஷன் நம்பர் தான் கைஸ், ஒன்றுமே புரியல. அவங்களுக்கே தெரியல, நம்மளுக்கும் தெரியல. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? ஒரு மாதிரி பாத்திரம் ஆடுது. பாத்திரம்லாம் ஆடுது. பேய் வெளியே தான் அவங்க ஐஸை போட்டு பார்ப்போம். அந்த பேய் வெளியே தான் இருக்குது. உங்களுக்கு நின்றது தெரியுதாங்க. லைட்டெல்லாம் போயிட்டு வந்துருக்கு. எப்படி இருக்குதுடா. இங்கே தான் இருக்க போல இருக்கும். லைட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம். என்னடா ஒன்றும் இல்லை. கீழே ஒரு பை இருக்குது கைஸ், சின்னதாக தான் இருக்குது. என்னமோ கதவு தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு போனோன்னா ரைட் எடுத்து இல்லை கைஸ், அங்கே ஒரு பை இருந்துச்சு. கண்ணு இருக்குது கைஸ், பை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இவ்வளோ துள்ளாக இருக்குது. இங்கே ஒரு கண் இருக்குது கைஸ். எடுத்துக்கோ. ஸோ கைஸ், இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே மட்டும் வராது, நம்ம எந்த ரூமுக்கு போனாலும் வராது. ஆனால் ஒரு சில இதுலலாம் வந்து ரூமுக்குள்ளே எப்படின்னா வராது தான். இந்த மாதிரி லைட்டு டிவிலாம் இதாங்க. பேய் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் ரூமுக்குள்ளே வந்து இந்த பேய் வராது. இந்த பேய் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சவுண்டு லைட்டெல்லாம் எரியும், அமைஞ்சு எரியும். இந்த ஐஸ் வச்சு கண்டுபிடிக்கும். இந்த நம்ம இந்த 20 பையும் எடுத்துக்கப்புறம் இந்த கதவு வழியாக தான் கைஸ் போகணும். இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். பேய் இங்கே இருக்கா 13 எடுக்கணுங்க. 13 எடுத்தால் நீங்கள் இன்னும் நம்மகிட்ட 4 கண் இருக்குது. கண் வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை கைஸ், நமக்கு தான். இங்கே ஒரு பையு
அட இங்க பேர் தான் ஐஸு, ஆனால் ஐஸு வேறு தேவைப்படாதுங்கிறாங்க எங்கள் அக்கா. இங்க ஒரு ரூம் இருக்கு guys. நல்லா இருக்கு வருது வருது வருது. அப்படி ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஐஸ் 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 எடுத்தாச்சு. அங்கே போகலாம். ஹேய் என்னங்க சவுண்டு? என்னடா என்ன கேண்டில் பார்த்து வச்சுருக்கானுங்க, நெருப்பில் வச்சுருக்காங்க, யாரா அவங்க? ஆனால் இந்த ரூம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை guys. ஸோ இந்த இடத்துல வந்து 3 இது இருக்குது, போய் எடுத்து பார்க்கலாம். 4 இருக்குது கைஸ். எதுவும் இல்லை. இதுலலாம் கண்ணை வச்சு சுட முடியாது கைஸ். தரிசனம்லாம் கிடையாது. கண்ணே இல்லை guys இந்த கேமில். தரிசனம்லாம் கிடைக்காது. நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னங்க இது? என்னடா இந்த இதுக்கு நான் வந்ததே இல்லைங்க. வந்தது இல்லையா? சரி போய் பார்க்கலாம். நீங்கள் வேண்டிக்கோமா? ஒன்று கொடுத்துக்கிறானுங்க. நல்ல பசங்க நல்ல பசங்க. என்ன guys இது? புக்கை கூட எதுவும் பண்ணு. ஏய் பைப்பெல்லாம் ஆடுது. ஐயோ வட்டா போகுது guys. ஐயோ பேய் கீழே தான் இருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் அப்படி கிடைக்கும். இந்த ரன்னுன்னு வந்து பார்த்தீங்களா? அப்போலாம் நீங்கள் ரன் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு சவுண்டு வரும். நம்மளுக்கு சவுண்டு வரும், அப்போ நம்ம போயிடணும். இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும், மண்டை இருக்கும், முடி இருக்கும் guys. அவ்வளோதான். பவுட்ரு போட்ட மாதிரி மூஞ்சி, வாய் வேணா பெருசாக இருக்கும். நம்ம கிராணி காது மாதிரிலாம் வரைக்கும் இருக்கும் guys வாய் 2. நம்ம கிராணி மாதிரி ரத்தப்பல் சட்டை எல்லாம் கருப்பு சட்டை தான் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தா எங்கள் அக்கா கிராணி ஹார்ட் மோட் விளையாடுவா. அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ இதில் ஜேக்கராலாம் பார்க்கலாம், ஜேக்கராலாம் விட்டு கொடுக்குறாளான்னு பார்க்கலாம். 11 பை எடுத்தாச்சு. 11 சூப்பர். 9 பை எடுக்கணும். எதுவும் ஒரு ரன்னு காமிக்கல. வெளியே போகலாம். இங்கே எதோ இருக்கா? ஏதாப்பா இங்கே போகல guys. பகாச்சா பக்கெல்லாம் அவ்வளோ guys. போங்க போங்க போகலாம் guys. நீதான் போகணும். செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு இன்னும் தாங்க இருக்குது. இன்னும் இங்கே ஒரு கண்ணு ஏற்கனவே எடுத்த மாதிரி இருக்குது guys. ஒரு பை கொடுத்துக்கலாம். ஒரு பைய இந்த கதவுக்குள்ளெல்லாம் போக முடியுமா? முடியல guys. வந்ததுக்கு ஒரு பை கொடுத்தாங்க. வாங்க போகலாம், நேராக போகலாம். ரைட்டு மொட்டை சொட்டியாக செடியெல்லாம் வச்சுருக்கானுங்க. இங்கே எதுவும் திறக்கார மாதிரி இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. ஒரு பை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. எல்லாம் பேய் வந்துச்சா? லைட் அவங்க தண்ணி குடிக்கிற நிமிஷத்தில் வந்து பேயெல்லாம் வந்து இந்த கிராணினா சொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நேருக்கு நேராக அடிக்க வரும். மொட்டைலாம் பின்னாடி அடிக்க வருவான். இந்த பேய்னா எங்கேருந்து வேணால் வருது. சரியான பேயாக இருக்குது. அங்கே ஒரு ட்ரா இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் அங்கே போய் பார்க்கலாம். முதல்ல பேய் வரலாம். இங்கே ஒரு கதவு கூட இருக்குது. ஆனால் என்னங்க இது? ஃபோட்டோவில் கூடமா பை வச்சுருப்பாங்க. ஃபோட்டோலாம் இருக்குது. எவனா என்னடா ஆடாச்சை யங்காக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களாம், எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. நம்மளுக்கு தேவையா? ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இன்னும் 6 பை எடுக்கணும். போட்டோம்னா இங்கே தான் இருக்குது. செடி வரும்போது நம்ம பார்த்தா இங்கே தான் இருந்தாங்க. நம்ம பார்த்தோம்ல, திரும்ப திரும்ப அங்கே தாங்க வந்துருக்கு. இங்கே ஒரு பை நம்ம ஓப்பன் நம்பர் வேறு ஒன்று கொடுக்குறாங்க. டக்குனு வந்தோம்னா ரன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரன் ஆப்ஷன் வந்து கொடுத்தாலும் போய் தொலையாது. இங்கே ஒன்றுமே இல்லை. பார்த்து பார்க்குறாங்க. சொன்னதையும் ப்ரைஸ் போட்டு பார்க்கலாமா? வேணாம் அது எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் போட்டு பார்க்கலாம் தான் தோணுது. ஏன்னா வெளியே போகணும் நம்மளுக்கு. சரி போகலாம். வெளியே போனோம்னா இங்கே எதுவும் இல்லை, செக் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ பிரோஜனமே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் 2 ரூம் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ரூமு. அந்த 2 பை கொடுத்துருக்கானுங்க. நல்ல பசங்க. ஒரு நம்பர் இருக்குது. 17 இருக்குது. இன்னும் 3 கண்டுபிடிச்சோம். ஐயோ பிளே. அடுத்த கமலா அவங்களுக்காக வைக்கீங்க. ஒரு பெயிண்டிங் இருக்குங்க. பிக்சர் ஆஃப் திஸ் ஹவுஸ். பிக்சருங்க. ஏன்டா ஃபோட்டோலாம் கொடுக்குறீங்க? எல்லாம் எங்கள் வீட்டில் மாட்டினாலும் சகுனம்டா சகுனம். கண்ணு போட்டான் மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
எங்கே தாங்க இருக்கு? பேய்கிட்ட நம்ம அடி வாங்காமல் போய் ஒரு 3 பை எடுத்துட்டோம்னா ஏதோ இருக்குங்க. நாம் தான் எஸ்கேப்பு. டாக்குமெண்ட் இருக்குது, அது வந்து மெடிக்கல் டாக்குமெண்ட் நாங்கள் வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் என்னங்க இது? என்னங்க ஆளுமே அடிக்கிறீங்க. நம்ம அப்படிங்க ஃபோன் வேறு அடிக்கணுங்க. ஃபோன் அடிக்குதா? இங்கே ஃபோன் இருக்கு, நான் பார்த்தேன். இது யாரும் ஃபோனில் பேசுகிறாங்க. ஏதோ சவுண்டு வருதுங்க. சவுண்டு என்னது? யாருங்க பேசுறது? பேசி தொலைகிறாங்க. பேய் தான் பேசுகிறேன். நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பார்த்துட்டு பாருங்க. அது ஏதோ மருந்தெல்லாம் இருக்குது, ரேட் பாய்சன் இருக்குது. பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், ஜேர்னலுங்க. நம்ம டைரியில் எழுதி வச்சுருக்கோம் இதெல்லாம் இருக்குன்னு. அப்படி தான் நினைக்கிறேன். 3 கண்ணு இருக்குது. வெளியே போகலாமா? ஸ்ட்ரீட்டாக ஒரு டோர் இருக்குங்க. ஸ்ட்ரீட்டாக பாத்ரூமுங்க. எங்கே போனாலும் இந்த பேய் குளிக்கிறதுக்கு கையெல்லாம் இருக்குதா? இது கண்ணு கொடுத்துருக்காங்க. நல்லா லைட்டுங்க. லைட்டு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே உடஞ்சி போச்சுடி. என்னடா டி இங்கே ஒரு இது இருக்குது. கக்கூஸில் கூட மின்னுதுங்க. நடுவில் ஆடு வந்துருச்சு மக்களே. அதுதான் எனக்கு தொல்லை. கக்கூஸ் ஓப்பன் பண்ணி போட்டோம், ஒன்றுமே இல்லை. எடுத்தாச்சுங்க. பை இருந்துச்சு. இவங்க ஒழுங்காக பார்க்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. பை எடுத்தாச்சுங்க. பை எடுத்துட்டீங்க? ஐயோ சாரி. 3 தாங்க இருக்குது. 2 தாங்க. இன்னும் 2 எடுத்துரு. பெரியார் நீ தான். ஸோ காய்ஸ், பயமாக இருக்குது. இந்த ரோட்டை வச்சு இந்த இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. எதுக்கும் போவோம். இது அவுட் ஆயிடுறது. பேய் வந்துச்சு. அப்போ இந்த ரூமுக்கு தாங்க நம்ம பொழுதுக்கு வந்துட்டுருக்கோம். பயமாக நல்லா இருக்குங்க. இந்த பேய் பாருங்கள், கல் வச்சே கட்டி வச்சுங்க ரூமில். மக்களே, பேய் வந்து குடலாலே இன்னும் 2 தாங்க. ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். 2 என்னடா பாட்டு பாட்டு ஓடுது. பார்க்குறோம், லைக் போட்டுப்பாங்க. வெளியே போகலாம். ரூட் கிளியர் ஒன்றும் இல்லை. கண்ணை போட்டு பார்க்கலாம். பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அடங்க செடி வேறு. ஓ மை குட்னஸ், சூப்பர். நல்லதாக பெய்யல. இது 2 எடுத்துட்டு ஓடுறா. சம்பா சிவ சம்பா. ஆமாம், 2 கிடச்சா என்ன போச்சுங்க. இந்த கேம் நம்மளால ஜெயிக்க முடியல. சார் 2 பை. அந்த பைத்தியக்கார பேஸ்மெண்ட்ல தானங்க இருந்துச்சு இந்த பேய். அதுக்குள்ள எப்படிங்க மேலே வந்துச்சு? என்னடா என்னாச்சு மக்களே? இப்படி தோத்து போயிட்டாங்க. ஐயோ மக்களே, ஸோ சேட். என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு வந்து அந்த பேய் வந்து எங்கள் அக்காவை அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ எங்கள் அக்காவால் விளையாட முடியலன்னு சொல்லிட்டா. ஸோ நீங்களே கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட், நம்ம இந்த கேம் வந்து விட்டு கொடுத்துட்டோம். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் கேமில் உங்களுக்கு ஜெயிச்சு காமிப்போம். பாய் கைஸ். வெரி